இரக்கங்களின் பிதாவும் சகலவித அருள் தேவனுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் சொல்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:18-19 இந்த தெய்வீக வாக்கியம் உள்ளது. முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தராகிய தேவன் நாளே உரைக்கிறார். ஆமென். ஏன் முந்தின நினைக்கக்கூடாது, பூர்வமான சிந்திக்கக்கூடாதுன்னா, நான் அநேகர் என்ன பண்ணுறோம், பழைய நாட்கள் நடந்த காரியத்தையே மறுபடியும் நினைத்து போன விட எனக்கு கடன் இருந்துச்சு, பாரம் இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு, இந்த மாதம் வரும்போது எனக்கு இந்த நோய் வந்துடும், இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா எனக்கு பனி நேரத்துக்கு வியாதி வரும், இந்த வெயில் காலத்தில் எனக்கு அது ஒரு இது வரும், இப்படி நினச்சே வியாதி வந்துக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ அநேகர் இப்போ நம்ம ஒரு சில கார் ஓட்டுவாங்க, இல்லை காரில் பிரயாணம் பண்ணியிருப்போம், எப்படி காரில் போயிருப்போம், இல்லை பஸ்லையாக போயிருப்போம். அதை பார்க்கும்பொழுது பின்னாடி காரில் போகும்போது பின்னாடி ஒரு வாகனம் தெரியறதுக்கு ஒரு சின்ன ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, எல்லா கம்பெனிலும் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது அது எதுக்காக வைத்திருக்காங்கன்னா, பின்னாடி வர வண்டிகளை பார்க்க சின்ன கண்ணாடி, ஆனால் முன்னாடி பார்க்குற பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க, விசாலமான ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? நம்ம முன்னேறி செல்ல வேண்டிய பாதையை தான் நம்ம அதிகம் பார்க்கணும். அல்லேலூயா. பின்னாடி காரியங்களை நம்ம அதிகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை முன்னேறி செல்ல வேண்டிய காரியத்தை தொடர்ந்து முன்னேறி என்ன தேவன் என்ன நன்மை வைத்திருக்கிறார். 2025 தேவன் ஆண்டோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பின்னாளில் எல்லாம் முன்னாலே நோக்கி பயணிக்க கடவோம். ஆமென். எப்பொழுதுமே பழைய காலம் நடந்ததையே நினச்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு அப்படியே நொந்து வியாதி வியாதிக்கு மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனை செலவு கடனாளியாக அது கடன் வந்துருச்சே மறுபடியும் நினச்சி மேற்கொண்டு பெரிய வியாதியாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, பூர்வமான சிந்திக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு ஒரு நல்ல ஒரு தலைவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு பட்டணத்தில் ஒரு தோல்வி வந்தோடனே ஆண்டோட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆண்டவர் இந்த படம் தோத்திரமே அழுதல் ஜெபம். ஆண்டவர் சொன்னார், அதை விட்டு புதிய வேலை செய், நான் புதிய வழியில் ஏற்படுத்தி இந்த வழியை போகணுன்னா அந்த வழியை போய் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் முந்தி நினைக்காமல், பூர்வமான சிந்திக்காமல், புதிய காரியத்தை நம்ம செயல்படுகிற பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை 2025 ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கார். ஆமென். கர்த்தரை பார்த்து விசுவாசித்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்குது நீங்கள் சொல்ல அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் பேர ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நன்மையும் கிருபையும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆண்டாக அந்த ஆண்டை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.